சூப்பர். டாக்டர் ஜட்கா, இந்த மோட்டு பத்லு எங்க இருக்காங்க? புர்புரி நகரத்துல தங்கத்தை கடத்துறதா கேள்விப்பட்டேன். நான் அவங்களுக்கு அந்த விஷயத்த போன்ல சொன்னேன். அவங்கள நேரடியா இந்த இடத்துக்கு வர சொல்லியிருந்தேன். அவங்கள எதிர்பார்த்து தான் நாங்களும் இங்க காத்துக்கிட்டு இருக்கோம் சிங்கம் சார். வாங்க வந்து டீ சாப்பிடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க, நான் உங்களுக்கு எந்த மாதிரி உதவி செய்யணும்? என் பேரு டாம், இவன் என்னோட ஒய்ஃப் ஜெனி. நாங்க இந்த ஃபுர்ஃபுரி நகரை சுத்தி பார்க்க வந்திருக்கோம். இங்க என்னென்ன நல்ல இடங்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா, இங்க இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பான இடம். இல்ல அது வேண்டாம். கிட்ட வராதீங்க, நீங்க தள்ளியே நில்லுங்க. உங்களை தான் கிட்ட வராதீங்க. எங்க டாகிக்கு சிகப்பு கலர்னா பிடிக்காது, அதனால கிட்ட வராதீங்க. கிட்ட வந்து கடிச்சிடும். நீங்க போட்டுக்க ஷர்ட் அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த பக்கம் வந்துடாதீங்க, தயவு செய்து போயிடுங்க. மேடம், நீங்க என்ன சொன்னீங்க? ரெட் கலரை பார்த்தா உங்க நாய் துரத்துமா? ஆமா, அது டாகி தானே? ஆக்சுவலி எங்க ஃபார்ம் ஹவுஸ்ல எரும மாடு ஒண்ணு இருக்கு. அது யாராவது சிகப்பு கலர் போட்டிருந்தாங்கன்னா ஓடி போய் முட்டிடும். அதை பார்த்து இவனும் அது மாதிரி கத்துக்கிட்டான். அதுதான் பிரச்சனையே. அதை பார்த்து பார்த்து இவனுக்கும் பழக்கமாயிருச்சு. ரெட் கலர் பார்த்தாவே பயங்கரமா கோவம் வந்துரும். ஹே மேன், நில்லு நில்லு, ஓடாதா, நில்லு, சொன்னா கேளு, நில்லு. மோட்டு ஓடிடு. அவனுக்கு ரெட் கலர் சுத்தமா பிடிக்காதா? நீ இப்ப ரெட் கலர் குர்தா போட்டிருக்க. சீக்கிரம் வந்துரு மோட்டு. நல்ல ஞாபகம் வச்சுக்க, இதெல்லாம் கடிச்சா கண்டிப்பா 40 ஊசிக்கு மேலதான் போடணும். அப்பா வேண்டாம், ஓடு, சீக்கிரம் ஓடு, காப்பாத்துங்க. அட என்னாச்சு? அடிச்சுக்கிட்டே இருக்கடா, பத்து பாரு பின்னாடி பாரு. அம்மா காப்பாத்துங்க. சொல்லி அடிக்கிறதுல அவன் கில்லி போல இருக்க. நில்லு. கடிக்க முடியாது. முடியாது. சட்டத்தின் மீது சத்தியமா சொல்றேன், மரியாதையா நின்னுடு. திரும்ப வந்துரு. என்னையா நடக்குது? அந்த நாட்டிய பிடிக்க போய் நம்ம எல்லாரும் நடுத்தருக்கு வந்துட்டோம். மோட்டோ சீக்கிரம் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடு மோட்டோ. அப்புறம் என்ன வந்துடு. வேண்டாம், என்ன கடிக்கிறத விட்டு எதுக்காக நான் என்ன பண்ணு திறந்துரு. வேண்டாம். அட கடவுளே, என்னோட நாட்டி நாட்டி. யாராவது அவனை காப்பாத்துங்களேன் ப்ளீஸ், காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்களேன் ப்ளீஸ். என் செல்ல குட்டி. என் செல்ல குட்டி, யாராவது காப்பாத்துங்களேன் ப்ளீஸ். உங்களால உங்க டாகிய கையில பிடிக்க முடியலையா? அது எனக்கு பின்னாடி பஞ்சர் பண்ணிடுச்சு. இப்ப அது போர்வெல் குழிக்குள்ள விழுந்துருச்சு. மோட்டோ அதை ரொம்ப சீக்கிரம் வெளியே எடுக்கணும். இந்த ஓட்டை ரொம்ப சின்னதா இருக்கு, ரொம்ப நேரம் அதுக்குள்ள இருக்க முடியாது. நீங்க தான் சீக்கிரமா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். ஐடியா, ஒரு கைத்து முனையில எலும்பு துண்டை கட்டி அது வாய்க்கு நேரம் விடுங்க. அவன் நல்லா கவி பிடிச்சுக்குவான். அதுக்கப்புறம் நம்ம மேல இழுத்துடலாம். என்ன நான் சொல்றது? இப்பதான் நான் கீழே போடுறேன். அது எலும்ப கடிக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருச்சுன்னா அடுத்த நிமிஷமே அதை நாம வெளியே தூக்கிடலாம். இந்த ஐடியா காலி ஆயிடுச்சு. வேற ஏதாவது ஐடியா இருந்தா கப்புன்னு யோசிங்க. இங்க பாரு மோட்டோ, எப்படியாவது அதை காப்பாத்தி ஆகணும். இல்லனா இருட்டதுக்கு அப்புறம் அதை பிக்கப் பண்ண முடியாது. இல்லனா ராத்திரி முழுக்க அது அந்த போர்வெல்குள்ளதான் இருந்து கஷ்டப்படணும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. ராத்திரி முழுக்க உள்ள இருக்க மாதிரி விட்டுறாதீங்க ப்ளீஸ், காப்பாத்துங்க. ஆஹா, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதடா. நீ ஏதாவது சொல்லுடா.
ஐடியா. டாக்டர் ஜட்கா சார், உங்ககிட்ட வேக்கம் கிளீனர் இருக்கா? அதை மூஞ்சிக்கு நேரா விட்டு அது எப்படியாவது மேலே பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன நான் சொல்றது? அட ஆமா, இப்போ நான் கொண்டு வரேன். கொடுங்க அந்த பைப்பை என்கிட்ட கொடுங்க. டேய் பத்துலோ, நீ வந்து வேக்கம் கிளீனர் ஆன் பண்ணு. எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போயிடுங்க. ஒரு சின்ன தப்பு தான் நடந்து போச்சு. உள்ள வாங்க, நான் யாரையும் விட மாட்டேன், கவலைப்படாதீங்க. பத்துலோ, இது ஏடா உடம்பா வேலை செய்துடா. சீக்கிரமா மிஷின் ஆஃப் பண்றா. எப்படியாவது என்னோட டாகை காப்பாத்துங்க. எல்லாரும் வேகம் கிளீனருக்குள்ள போயிட்டாங்க. என் டாகி ரொம்ப கஷ்டப்படுவான். ப்ளீஸ் காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க மேடம். இந்த போர்வெலுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வளைவு இருக்கும். நம்ம என்ன பண்றோம், பக்கத்திலேயே இன்னொரு போர்வெலை போட்டு அந்த குழந்தைய மேல பிக்கப் பண்றோம். என் செல்லக்குட்டி எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மோட்டு எல்லாம் சரியா இருக்குல்ல? எல்லாம் சரியா தான் இருக்கு. அந்த டாகி குழந்தைய காப்பாத்தணும். அம்மா இப்படி தாவரமே, அம்மா. அட இது என்ன வித்தியாசமா இருக்கு நண்பா? அது இருக்கிற இடத்துல தண்ணியே இல்ல, ஆனா அதுக்கு பக்கத்துல உள்ளதுல ஏகப்பட்ட தண்ணி இருக்கு. டேய் மண்டையா, இப்ப அதாடா முக்கியம். என் தோல்வியை நான் ஒத்துக்க மாட்டேன்டா. எடுத்த காரியத்தை முடிச்சு ஜெயிக்காம விட மாட்டான்டா இந்த பொண்ணு. வாடா பட்டு, வாடா 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 செல்லம். உனக்காக தான் நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் வந்துடுறீ பட்டு. ஆஹா, மறுபடியும் கடிக்குது. இழுங்க இழுங்க. என் செல்லக்குட்டிக்கு என்னாச்சு? என் செல்லக்குட்டிக்கு என்னாச்சு? சீக்கிரம் சொல்லுங்க. என் செல்லக்குட்டி எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். சீக்கிரம் இழுங்க. அது என்ன பின்னாடி கடிச்சுக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் இழுங்க. யாராவது எடுத்து பத்துல சீக்கிரமா வந்துருங்க. ஓடி போயிடலாம். அதுக்கு மறுபடியும் கோவம் வந்து என்ன பின்னாடி கடிச்சாலும் கடிச்சிடும். வந்துரு. தேங்க்யூ மோட்டு. தேங்க்யூ. அந்த நாட்டி செல்லக்குட்டி நம்மள தான் துரத்துது. செல்ல குட்டியா வெள்ள குட்டியா ஓடுறா முதல்ல. ஆஹா, பக்கத்திலேயே வந்துருச்சா. நம்ம சூப்பரா ஸ்மக்லிங் பண்ணிட்டோம். நாம வழியில நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். சிங்கம்கோ மோட்டு பத்துலவுக்கோ இந்த விஷயம் தெரியவே தெரியாது. பிரமாதம் பாஸ், பிரமாதம். உங்களுடைய பஞ்ச் டைலாக் சூப்பர். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, மோட்டு பத்துல இப்ப தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காங்க. ஓ, இவங்க நதி வழியா தான் தங்கத்தை கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்களா? இது தெரியாம ரோட்ல போற ஒரு வண்டி தவறாத சிங்கம் சார் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இது மேல நீங்க கையை வைக்க கூடாது. என்னாச்சு? எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் தப்பு தப்பா நடக்குது? இது எப்படி நடந்துச்சு? நம்ம எங்க போனாலும் இவனுங்க வந்துடுறானுங்களே. அது எப்படி எப்படி? மோட்டோ போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை ஒரு தடவை போட்டு பாரு. அப்புறம் உன் ஃபியூச்சரே உனக்கு தெரியும். அப்படின்னா அந்த சிகப்பு கூட சீக்கிரமா எனக்கு கொடு. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். எனக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல. எதிர்காலத்துல இனிமே நீ கீழே கூட உட்கார முடியாது. தண்டனை கட்டான். அங்க பாரு. இதுதான் எதிர்காலமா? இது எனக்கு வேண்டாம். காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சிங்கம் சார், முதல்ல இதுகிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. நான் சரண்டர் ஆயிட்டேன். நாட்டி, என் செல்லக்குட்டி வந்துரு 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 வந்துரு. என் புஜ்ஜு நாட்டி இல்ல. நீ எல்லாரையும் மாத்தி மாத்தி கடிச்சு எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்க தெரியுமா?
சிங்கம் சார், இந்த குட்டப்பைய தங்கத்தை கடத்துறத தடுத்து நிறுத்தணும் நாங்க நினைச்சோம், இவனை புடிச்சிட்டோம். மோட்டு பத்லு இதை நான் கவர்மெண்ட் கிட்ட எடுத்து சொல்லி உங்களுக்கு பரிசு வாங்கி தரேன். மோட்டு பத்லு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட டாகிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. இப்போ நாங்க கிளம்புறோம். எங்க இருந்தா மறுபடியும் அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். பாய் பாய் சின்ன குட்டி வாங்க. ஆஹா! ஓஹோ, கொஞ்சதா. ஏய் தேங்க் யூ, நன்றி. எல்லாமே சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு சரி, கொக்கர சரி, கோடி சரி, புள்ளாரி சரி. நாடி. பாசக்கார பயலா இருக்கான்.